ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது HVF ஆவடியோட அப்ரெண்டிஸோட ரெக்யூப்மெண்ட், அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை, அதோட ரெக்யூப்மெண்ட் தான். இதில் வந்து நிறைய வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. இது வந்து அப்ரெண்டிஸுக்கு தான். இதில் வந்து யார் எலிஜிபிள்னா கிராஜுவேட், டிப்ளமோ இல்லை நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து 2022, 23, 24, 25 பாஸ்ட் அவுட் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதோட ஜாப் லொகேஷன் வந்து எங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி தான். எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி, அந்த இதில் வந்து எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து 30 போஸ்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து 10, இசிஇக்கு வந்து 10, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடிக்கு வந்து 20, சிவில் இன்ஜினியரிங்க்கு 15, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 15, ப்ரொடக்ஷன், மெட்ராலஜி, டூல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல், கேட்கேம், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைன் பேட்ச்க்கு வந்து 50. ஓவரால் வந்து இன்ஜினியரிங் செக்டருக்கு வந்து 150 வேகன்சி வந்து இருக்குது. இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ மந்த்லி ஸ்டைஃபண்ட்னா 18,000 வந்து ஸ்டைஃபண்ட் வந்து தராங்க. இதோட டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா 1 இயருக்கு தான். இது டிப்ளமோ கேண்டிடேட்க்கு வந்து எவ்வளோ அப்படின்னா, டிப்ளமோ வந்து டெக்னீஷியன் அந்த இது கீழே வருவாங்க. அவங்க இதில் வந்து மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து வேகன்சி வந்து இருக்குது. ஓவரால் 50 வேகன்சி வந்து இதில் இருக்குது. இவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 16,200 தான். இவங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் தான். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட்னா டோட்டலாக 250 வேகன்சி வந்து இருக்குது. இதில் வந்து பிகாம்க்கு 100, பிசிஏக்கு வந்து 75, அதர் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு வந்து 75. இவங்களோட மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தோம்னா 18,000 தான். இவங்களோட ட்ரைனிங் பீரியடுமே 1 இயர் தான். இதில் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங்ல டெக்னாலஜியில் வந்து ஃபுல் டைம் தான் அவங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் டிப்ளமோ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து அதிலே ஃபுல் டைம் தான் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுமே ஃபுல் டைம் கோர்ஸாக தான் படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா, ஏற்கனவே அவங்க அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுமே உங்களோட டேட்டா, மார்க்ஸ் இதெல்லாம் பொறுத்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு டைரக்டாக ஜாப், அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீஜர் என்னன்னா, நீங்கள் ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டலில் ஏற்கனவே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு அந்த URL கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் லாகின் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து இருக்கும். அந்த இதில் போய் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டு ஸ்டெப் 2 வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் லாகின் வந்து பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, நியூ பாஸ்வேர்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னான ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் 12 டிஜிட்டில் வந்து வரும். அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து லாகின் கொடுத்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சி அப்படின்னு ஒரு டேப் வந்து இருக்கும். அது கீழே போய் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அந்த இதில் வந்து இந்த ஜாப் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போய் அப்ளை கிளிக் பண்ணால் உங்களோட இது வந்து அப்ளை ஆயிரும். நியூ வெப் போர்ட்டலில் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எப்பயும் போல் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சி அப்படின்னு இருக்கும். அதில் போய் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தாவே உங்களோட கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். இதே இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க URL வந்து கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அந்த இதை கிளிக் பண்ணி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தனி என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து 12 டிஜிட்டில் வந்து வரும். அதுக்கடுத்து நீங்கள் திருப்பி வந்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சியில் போய் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி இது பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கீழே வந்து விசிபிள் ஆகும். இதை அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து 16th March 2026 ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து 20 April தான். நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்களா இல்லையா அப்படின்றது வந்து எப்போ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா 30 April வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்க்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து Mayல இருந்து 8th May வரைக்கும் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் அப்ளை பண்றதுல இல்லை வேற எதுலயாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.